ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல கீரை வடை தான் செய்ய போறோம். ரெய்னி டேக்கு டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்கா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் சிறுகீரையை சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டையும் அம்மியில் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். வெங்காயத்துலேருந்தே சலசலப்பு வரும், அதனால தண்ணி எதுவும் ஊற்றாம பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, இது 2த்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். மாவை கையில் எடுத்து தட்டி போடுற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போடுறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதனால் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் காட்டியிருக்கேன், பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 3, 4 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் புளி, சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய், கொத்தமல்லி இலை, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிக்காமல் கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு கூட இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.